வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் சாப்டர் நம்பர் 8 இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் 8.3ல சம் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். சுனில் இஸ் 5 cm டாலர் தென் ரோஹன் அண்ட் கவிதா இஸ் 3 cm ஷார்ட்டர் தென் சுனில். விக்கிஸ் ஹைட் இஸ் 100 cm less than twice the height of Sunil. Kavita and Vicky in terms of x, where x is the height of Rohan. இப்போ நம்மளுக்கு இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஓகேவா? ஹைட் ஆஃப் த ரோஹன் என்னது அப்படின்னா அங்கேருந்து நம்ம வருவோம் சம்முக்கு. ரோஹனுக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க? ஏன்னா ரோஹனை வச்சு தான் அடுத்து நம்மளுக்கு வரிசையாக என்ன சொல்லியிருக்காங்க, சுனில் இஸ் 5 cm டாலர் தென் ரோஹன் சொல்லியிருக்காங்க. அப்போ ரோஹனை வச்சு தான் நம்ம சம் பண்ண போகிறோம். அப்போ ஹைட் ஆஃப் ரோஹன் இஸ் எக்ஸ், அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ் இஸ் த ஹைட் ஆஃப் ரோஹன்னு. அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க, சுனில் ஹைட் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் டாலர் தென் ரோஹன். ஸோ எக்ஸ் + 5, எக்ஸ் சென்டிமீட்டர் டாலர் தென் ரோஹன் தானே. அப்போ எக்ஸ் + 5 சென்டிமீட்டர். கவிதா ஹைட் வந்து என்னது, 3 cm ஷார்ட்டர் தென் சுனில். அப்போ எக்ஸ் + 5 - 3. அப்போ +5 - 3னா +2 வந்துடும் இல்லையா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம். அப்போ எக்ஸ் + 2 cm கவிதாவோட ஹைட்டு. அப்போ விக்கிஸ் ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, 100 cm less than twice the height of சுனில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் சுனிலோட ஹைட் என்னது, எக்ஸ் + 5. ஸோ ட்வைஸ் த சுனில் ஆஃப் ஹைட்னா 2 × x + 5 லெஸ் தென் 100 cm சொல்லியிருக்காங்களா. அப்போ -100. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 மல்டிபிள் பண்ணால் 2x + 2 × 5 10 -100ன்னு வரும். இப்போ -100லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் -90. 2x - 90 தான் என்னது, விக்கியோட ஹைட்டு. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ சம் 7 பார்க்கலாம். அனில் அண்ட் சஞ்சு. அனில், சஞ்சு அண்டு ஜேக்கப் ஆர் டூயிங் their மேத்ஸ் அசைன்மெண்ட் டுகெதர். 3 பேரும் சேர்ந்து மேத்ஸ் அசைன்மெண்ட் எழுதுகிறாங்க. அனில் இஸ் டூயிங் the nth question. Sanju is second questions ahead of Anil. அடுத்து but 5 questions behind Jacob. The total number of questions is 7 more than of number of questions Anil is attempting. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு மேத்ஸ் அசைன்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் nth கொஸ்டின் அனில் வரான். அனிலை விட 2 கொஸ்டின் முன்னாடி சஞ்சு இருக்காப்பில். ஜேக்கப் வந்து 5 கொஸ்டின் பின்னாடி எழுதுறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் சஞ்சு அண்ட் ஜேக்கப் ஆர் அட்டெம்ப்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அட்டன் பண்ண கொஸ்டின் என்ன. அடுத்து பியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிவன் அஸ் அசைன்மெண்ட். மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அனில் அட்டெம்ப்டட் வந்து என் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு பேஸ், அந்த என் வச்சுக்கிறோம் வேரியபிளாக. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சஞ்சு தட் அட்டெம்ப்டட்னா 2 கொஸ்டின்ஸ் அஹெட்னு வருதா. அப்போ n + 2. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் ஜேக்கப் அட்டெம்ப்டட்னா ஜேக்கப் வந்து அதோட 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறாரு. அப்போ n + 2 + 5. அப்போ n + 7. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் த கொஸ்டின் ஆஃப் சஞ்சு அண்ட் ஜேக்கப் தான் கேட்டிருக்காங்க. சஞ்சும் ஜேக்கப்பும். சஞ்சு n + 2, ஜேக்கப் n + 7. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஏ சம்க்கு சொல்யூஷன் முடிச்சாச்சு. பி பாருங்கள், ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கிற n + 7 தான். ஓகேவா? n கொஸ்டின் அதோட இவங்க எழுதியிருக்கிறது சேர்த்துட்டு n + 7 கொஸ்டின்ஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின். அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ 8.3ல ரிமைனிங் இருக்க சம்மா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய்.